SC/ST மக்களுக்கு எதிராக பேசுவது, அவங்க நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்வது, இதுக்கு கருத்து சுதந்திரம் வேணும்னு கேக்குறீங்களா? நான் அப்படி சொன்னதாக நான் நினைக்கிறேன். நீங்க அப்படி சொல்லல. இல்ல அது தெரியலங்கிறார் சார். நீங்க கொடுத்த பேட்டி அவருக்கு தெரியல. இல்லையே சார், அந்த இது இப்போ வந்து அவர் ஞாபகப்படுத்தி அதை பேச முடியாது. மணிப்பூரில் அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக இழுத்து சென்ற அந்த சம்பவம் ஏதோ தனக்கே நடந்தது போல தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாளர்கள், குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் தங்கள் உடம்பை குத்தி கிழித்து விட்டார்கள் அப்படின்னு பொறுக்கித்தனமா எழுதுறாங்க. இது தமிழர்களுக்கே உரிய பொறுக்கித்தனம் அப்படின்னு நீங்க அந்த வீடியோல சொல்லியிருக்கீங்க. அந்த கருத்தில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? நான் அந்த மாதிரி சொல்லவில்லை. இல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சார். இல்ல நான் சொல்ல மாட்டேன், நடந்திருக்கும். உடனே இவங்க வந்து பதிலுக்கு அவர்களை திரும்ப சொல்வது, உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் கவிதை எழுதும். அதுவும் முக்கியமாக பெண் கவிஞர்கள் வந்து தங்களாகவே வைத்துக் கொண்டு எங்கள் குத்தி கிழிப்பீர்கள், எங்கள் ஆடையை கழிவீர்கள், கொள்வீர்கள், அது இந்த இலங்கையிலிருந்து வந்த கவிதையோடைய பல்வேறு வருஷம் மாற்றி போடுறது. ஆர்மி என்று பார்ப்போம். இன்னைக்கு 100 பேர் அடிச்சுக்கிட்டு சாகும் போது ஏன் ஆர்மியை திரும்ப பெற்றீர்கள்? என்ன அராஜகமான ஒரு வாதத்தை வந்து முக்கியமாக தமிழர்களை போல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம பொறுக்கித்தனம் பண்றது யாருமே கிடையாது. நீங்க எல்லாரும் பாத்தீங்க, அதுல அப்படி சொல்லல, தமிழர்களின் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னா, அப்படி சொல்லவே இல்லை. அது என்னுடைய கருத்தே கிடையாது. அந்த குறுக்கு விசாரணை பண்றீங்களா? இல்ல இல்ல நீங்க நீங்க குறுக்கு விசாரணை பண்றீங்களான்னு கேட்க வேண்டாம். அங்க அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை குறித்து நீங்க பேசுறப்ப சொல்றீங்க, தமிழ்நாட்டுல எல்லாரையும் பிசின்னு போட்டாங்க, அடுத்து எம்பிசின்னு போட்டாங்க, அடுத்து MMMBCன்னு வந்து கேட்பாங்க. இது மாதிரி ஒரு கோமாளித்தனம் இருக்குதா அப்படின்னு பிசி எம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீடு குறித்து நீங்க ஒரு கருத்தை கோமாளித்தனம், இது கோமாளித்தனமா? திருப்பி இதுவும் இல்ல, இதுவும் தவறான புரிதல் தான். இல்லப்பா வேண்டாம், அது இல்ல முக்கியம். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நான் சொல்ல வந்தது வந்து திரும்ப ஒரே கேள்வியை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து அது குறுக்கு விசாரணை மாதிரி இருக்குது, நீதிமன்ற விசாரணை அல்ல. ஒரு தவறான ஒரு வழக்கு போட்டா அந்த நீதிமன்றத்தை அணுகி தானே அது வந்து நீக்குவரவு செய்யப்பட வேண்டும். கேள்வி இல்ல இல்லங்க, இல்ல இல்லப்பா, இல்லப்பா, இல்ல ப்ளீஸ். அதுல முரண்பாடே இல்ல, அதுல முரண்பாடே இல்ல. அவர் சொன்ன துணி வேற. என்னுடைய பெயர் பத்ரி சேஷாத்ரி. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவர் என்னுடைய வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் அவர்கள். நான் வந்து ஒரு ப்ரிப்பேர்டு நோட் ஒன்று வச்சுருக்கேன், அதை நான் வாசிச்சிடுறேன், தமிழில் தான். அதற்கு பிறகு நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஸோ நான் இப்போ தொடங்குறேன்னா, நண்பர்களே, என் பெயர் பத்ரி சேஷாத்ரி. கிழக்கு பதிப்பகம் என்னும் தமிழ் புத்தக பதிப்பு நிறுவனத்தை கடந்த 20 ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன். செய்தி தொலைக்காட்சிகளிலும் இணைய யூடியூப் தளங்களிலும் அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் போன்ற துறைகள் குறித்து பேசி வருகிறேன். மணிப்பூர் கலவரம் குறித்து ஆதன் மீடியா நிறுவனத்தின் யூடியூப் சேனலுக்கு நான் அளித்த பேட்டி ஒன்று 22/7/2023 அன்று வெளியானது. அதனை அடுத்து 29/7/2023 சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் என் வீட்டுக்குள் நுழைந்து என்னை கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்தில் கவியரசு என்பவர் ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவசரமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு இரவோடு இரவாக பெரும் எண்ணிக்கையில் காவலர்களை திரட்டி வந்து என்னை கைது செய்தனர். இந்திய குற்றவியல் சட்டத்தின் 153, 153A, 505(1)B பிரிவுகளின் கீழ் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த கைதை எதிர்த்து குன்னம் குற்றவியல் நடுவரிடம் என் வழக்கறிஞரும் அதன் பின் நானுமே வாதிட்டோம், ஜுடிஷியல் ரிமாண்டே செய்யக்கூடாது என்று. ஆனால் ஏற்கனவே ரிமாண்ட் முடிவு செய்யப்பட்டிருந்தது. திருச்சி மத்திய சிறைக்கு ஜுடிஷியல் ரிமாண்டில் அனுப்பப்பட்டேன், நீதிமன்ற காவலில். எங்கள் தரப்பில் இருந்து சனிக்கிழமை அன்றே பிணைக்கான விண்ணப்பத்தை அளித்திருந்தோம். 31/7/2023 திங்களன்று காவல்துறை தரப்பிலிருந்து 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு விண்ணப்பிக்கப்பட்டது. எங்கள் பிணை மீதும் காவல்துறையின் போலீஸ் காவல் விசாரணை விண்ணப்பத்தின் மீதும் 1/8/2023 அன்று குன்னம் குற்றவியல் நடுவர் முன் விசாரணை நடந்தது. குற்றவியல் நடுவர்
போலீஸ் காவல் விசாரணையை மறுத்ததுடன் எனக்கு பிணையும் அளித்தார். மொத்தத்தில் நான் 4 நாட்கள் சிறையில் இருக்க வேண்டியிருந்தது. என்னுடைய கைது பத்திரிகை சுதந்திரத்துக்கும் தனிமனித சுதந்திரத்துக்கும் எதிரானது. என் மீதான முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக நீக்கரவு செய்யக்கோரி குவாஷ் செய்யக்கோரி செப்டம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் சென்றேன். சென்னை உயர்நீதிமன்றமும் 19/9/2023 அன்று என் மீதான முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்தது. தமிழக அரசின் பல்வேறு துறைகள் சதி செய்து என்னை சிறையில் அடைத்து தீங்கிழைக்கும் சட்டவிரோத செயலை நிகழ்த்தியுள்ளனர் என்று நான் கருதுகிறேன். இதனை செயல்படுத்த அவர்கள் சட்டத்தை பல இடங்களில் மீறியுள்ளனர். எனக்கு நடந்தது போலவே தினம் தினம் யாராவது ஒருவர் தமிழகத்தின் ஏதோ ஓர் ஊரில் கைது செய்யப்படுகிறார். இந்த கைதுகள் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு மாறாக, ஏன் தமிழக அரசின் அரசாணைக்கு மாறாகவே நிகழ்கின்றன. எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் எதிராக வழக்கு தொடுக்க உள்ளேன். முதற்கட்டமாக தமிழக அரசின் உள்துறை செயலர், தமிழக காவல்துறை டிஜிபி, பெரம்பலூர் எஸ்பி, குன்னம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன். இன்று காலை நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன். இதை மின்னஞ்சலிலும் முதல் சொல்லப்பட்ட இருவருக்கும் அனுப்பிவிட்டேன். அவர்கள் தரும் பதிலை அடுத்து என்னுடைய அடுத்த கட்ட நீதிமன்ற செயல்பாடுகள் இருக்கும். இந்த செயல்பாடுகள் எனக்காக மட்டுமல்ல, தமிழக அரசின் கீழ் நடைபெறும் சட்டத்துக்கு புறம்பான கைதுகள் அனைத்தையும் தடுக்கும் வண்ணமும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைக்கும் வண்ணமும் என்னுடைய செயல்பாடு சட்டத்துக்கு உட்பட்ட செயல்பாடுகள் இருக்கும். எங்களது கோரிக்கை, இன்றைக்கு நான் அனுப்பியிருக்கிற நோட்டீஸில் எங்களது கோரிக்கைகளாக இறுதியாக நான் கூறியிருப்பது இவையே. என்னுடைய கைது குறித்து காவல்துறை மற்றும் உள்துறையில் துறை சார்ந்த விசாரணை ஒன்று நடந்ததாக கேள்விப்படுகிறேன். அந்த விசாரணை அறிக்கையை எனக்கு தர வேண்டும். இது ஒன்று, என்னுடைய கோரிக்கை ஒன்று. 2, என் தனிமனித உரிமை, சுதந்திரம், கண்ணியம், மதிப்பு ஆகியவற்றுக்கு ஊறு ஏற்படுத்தியதாலும் என் வருமானத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாலும் தமிழக அரசு எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தர வேண்டும். இது 2வது கோரிக்கை. 3வது, என்னை சட்டத்துக்கு புறம்பான வகையில் கைது செய்த இந்த சதிச்செயலில் ஈடுபட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் காவலர்கள் மீது தமிழக அரசு இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கைதுகள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல வழிகாட்டு நெறிமுறைகளை பல்வேறு தீர்ப்புகளில் கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்புகள், அதில் அர்னேஷ்குமார் என்ற மிகவும் புகழ்பெற்ற தீர்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து தொடங்கி 31/7/2023 அன்று உச்சநீதிமன்றம் கொடுத்த அஸ்ஃபாக் ஆலம் எதிர் ஜார்க்கண்ட் அரசு, இந்த வழக்குகள் அனைத்திலும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளில் சொல்லப்பட்டுள்ள கைது தொடர்பான வழிகாட்டுதல்கள் தமிழகத்தில் நடைபெறுவதே இல்லை. அவற்றை தமிழகத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த 4 தான் என்னுடைய கோரிக்கைகள். இது குறித்து உங்களுடைய எந்த கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். சட்டத்துக்கான கேள்விகளை விளக்குவதற்காக என்னுடைய வழக்கறிஞர் இருக்கிறார். முடிந்தவரை எதெல்லாம் பதில் சொல்ல முடியுமோ நாங்கள் இருவருமே அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்ல தயாராக இருக்கிறோம். நன்றி. சார், மணிப்பூர்ல அந்த மலைப்பகுதிகளில் வாழ்கின்ற முக்கிய மக்கள், அவங்க குறித்து நீங்க அந்த ஆதரவு பேட்டியில அவங்க நாகரிகமற்றவர்கள், சமவெளியில் இருப்பவர்கள் போல அல்ல, அவங்க காட்டு மிராட்டிங்க அப்படின்னு சொல்றீங்க. இது ஒரு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வராதா, இல்ல இது கருத்து சுதந்திரம் தானா? இதற்கு தான் சுதந்திரம் கேட்கிறீர்களா? என் மீது என்னென்ன வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறதோ 153, 153A, 505(1)B அந்த வழக்குகளே ஆதாரமற்றவை அப்படிங்கிறது தான் எங்களுடைய தரப்பு. அதை நாங்கள் 2 நீதிமன்றத்தில் அதை எப்படி ஆதாரமற்றதுங்கிறத காண்பித்து அந்த FIR-ஐ குவாஷ் பண்ணியாச்சு. இதற்கு மேற்கொண்டு நான் சொன்னது முழு பேட்டி இன்னும் இருக்குது, அதை யாரும் நீக்கலை. அதை நீங்கள் சொன்னதை நான் கரெக்டாக அதுதான் சொன்னேன்னா இல்லையாங்கிறத இப்பொழுது நம்ம விவாதிக்கவே முடியாது. ஏன்னா என்னுடைய ஞாபகத்தில் அது கிடையாது. ஆக அதன் மீது இருக்கலாம், நம்ம அதை தனியாக உட்கார்ந்து வேணால் பார்க்கலாம். அது
குற்றத்துக்கு உட்பட்டது என்றால் அதன் மீது யார் வழக்கு பதிவு செய்கிறார்களோ செய்யட்டும், எனக்கு அது தெரியாது. என்னை பொறுத்தவரை நான் சொன்ன எதிலுமே எந்த விதமான வழக்குகளுக்கான ஆதாரமே கிடையாது என்பதுதான். அதைத்தான் நாங்கள் இல்ல சார், நான் வந்து போலீஸ் தரப்புல இருந்து வரல, அவங்க போட்ட பிரிவு சரின்னு நியாயப்படுத்துறது வரல. நீங்க அந்த பேட்டியில் குறிப்பிட்ட விஷயங்கள் SC/ST மக்களுக்கு எதிராக பேசுவது, அவங்க நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்வது, இதுக்கு கருத்து சுதந்திரம் வேணும்னு கேக்குறீங்களா? நான் அப்படி சொல்றதாக நான் நினைக்கிறேன். நீங்க அப்படி சொல்லல. இல்ல அது தெரியலங்கிறார் சார். நீங்க கொடுத்த பேட்டியே அவருக்கு தெரியல. இல்லையே சார், அந்த இது இப்போ வந்து அவர் ஞாபகப்படுத்தி அதை பேச முடியாது. நீங்க கேட்குறவங்க அந்த போட்டி வெளியில இருக்கு. இல்லை இருக்கு சார், நான் ஒரு நிமிஷம் பல கேள்வி யாரோ ஒன் அட் டைம் கேளுங்க. அப்போது இருக்கிற இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து மலேசியஸ் ப்ராசிக்யூஷன் சம்பந்தமாகவும் தமிழக அரசுக்கு எதிராக அவருக்கு தவறாக ஒரு தீங்கியல் நோக்குடன் போட்டப்பட்ட வழக்கை ரத்து செய்த பிறகு அவர் தனக்கு ஏற்பட்ட மனித உரிமை மீறல்களை சம்பந்தமாக தான் இப்போது வருகிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த பேட்டியை பற்றியான விரிவு தனியாக வைத்துக்கலாம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவர் அதான் சொன்னார். அதனால தான் நான் இன்டர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் இந்த அவர் கொடுத்த ஒரு நோட்டீஸ் அடிப்படையில் தான் இப்போ அந்த செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறது. அதை பற்றி மட்டும் கேளுங்கள். வேறு அந்த பேட்டியை பற்றி உங்களுடைய கேள்வி வேண்டும் என்றால் தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமா நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட பகுதியை போட்டு காண்பித்து என்னோட உட்கார்ந்து பேசலாம். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் வந்து பல விஷயங்களை பத்தி தொடர்ந்து பத்திரிகைகளோட தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறவன் தான். அதனால அது வந்து பிறிதொரு இப்போ இன்றைக்கு வந்து நான் சரியாக என்ன சொன்னேன் எல்லா டிரான்ஸ்கிரிப்டை வச்சுட்டு நம்ம பேசலாம். பட் என்னை பொறுத்தவரை நான் அந்த பேட்டியில் சொன்ன எதுவுமே எந்த விதத்திலும் எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு அதில் முகாந்திரம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை உயர்நீதிமன்றமும் அதை ஆமோதித்துள்ளது. அதை இவரது கோரிக்கையை ஏற்று அந்த முதல் தகவல் அறிக்கையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சார், ரெண்டு விஷயம் நீங்க சொன்னதுல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரிவுகள் இதுக்குள்ள மட்டும் கேளுங்கன்றீங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, பேட்டியிலேயே எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. அப்ப பேட்டியில இருந்து கேள்வி கேட்கிறோம். அடுத்த கேள்வி இல்ல பேட்டியில இருங்க சார் சரி கேள்வி முடிக்க நான் அதுக்கு அப்புறம் பதில் சொல்றேன். பிரஸ் மீட் அழைப்பே இந்த பிரிவுகள் இதுக்கு உட்பட்டு தான் பேசணும்னா நாங்க வந்துருக்க மாட்டோம். இல்ல நீங்க கேளுங்க. மணிப்பூரில் அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக இழுத்து சென்ற அந்த சம்பவம் ஏதோ தனக்கே நடந்தது போல தமிழ்நாட்டில் உள்ள எழுத்தாளர்கள், குறிப்பாக பெண் எழுத்தாளர்கள் தங்கள் உடம்பை குத்தி கிழித்து விட்டார்கள் அப்படின்னு பொறுக்கித்தனமா எழுதுறாங்க. இது தமிழர்களுக்கே உரிய பொறுக்கித்தனம் அப்படின்னு நீங்க அந்த வீடியோல சொல்லியிருக்கீங்க. அந்த கருத்தில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? நான் அந்த மாதிரி சொல்லவில்லை சார். இப்பயே நான் அந்த வீடியோ போட்டு காட்டுறேன் சார். இல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் சார். இல்ல நம்ம வந்து நீங்க எங்க ப்ளே பண்றீங்க? இவங்க போய் அடிப்பாங்க. பெண்கள் மீது எந்த தாக்குதலும் பாலியல் தாக்குதலே நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், நடந்திருக்கும். உடனே இவங்க வந்து பதிலுக்கு அவர்களை திரும்ப போன்னு சொல்வது, உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் கவிதை எழுது, அதுவும் முக்கியமாக பெண் கவிஞர்கள் வந்து தங்களாகவே வைத்துக் கொண்டு எங்களுடன் குட்டி கிழிப்பீர்கள், எங்கள் ஆடையை களைவீர்கள், எங்களை கொள்வீர்கள், அது இந்த இலங்கையிலிருந்து வந்த கவிதையுடைய பல்வேறு வருஷனை மாற்றி போடுறது. ஆர்மி என்று பார்ப்போம். இன்னைக்கு 100 பேர் அடிச்சுக்கிட்டு சாகும் போது ஏன் ஆர்மியை திரும்ப பெற்றீர்கள்? என்ன அராஜகமான ஒரு வாதத்தை வந்து முக்கியமாக தமிழர்களை போல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம பொறுக்கித்தனம் பண்றது வேற யாருமே கிடையாது. கேட்டுட்டேன். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய கருத்துல நான் அதை சொல்லலை. என்னுடைய கருத்து வந்து இல்லை, அதாவது நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்றோம், ஆனால் உங்களுடைய அந்த இம்போர்ட் இல்லை. நான் சொல்ல வந்தது, அந்த இடத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடக்கின்றன, அதை ஒரு பக்க பார்வையில் பார்க்கக்கூடாது. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அந்த பெண் பாதிக்கப்பட்டதற்காக தமிழ்நாட்டில் கவிதை எழுதுகிறார்கள், இலங்கையில் எப்படி எழுதுவாங்களோ அதே ஃபார்மேட்ல இங்க எழுதுறாங்க. நம்ம தமிழர்கள் மாதிரி பொறுக்கித்தனம் இல்ல நான் அந்த இடத்துல அப்படி சொல்லவே இல்லை. அந்த வார்த்தை அதை எதுவும் இல்லை. இல்ல நீங்க சொல்ற மாதிரியான இம்போர்ட்ல அதை நான் சொல்லவே இல்லை. நீங்க புரிதல் உங்களுடைய புரிதல் இல்ல நீங்க சொன்னது அதுல இருக்கு. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய அந்த பார்வையில இல்ல. நீங்க சொன்ன தொனியில அதுல இல்ல. அது தொனி அது கிடையாது.
அதாவது எந்த பார்வையில சொல்லணுங்கிறத பத்தி இப்போ வந்து விவாதம் நான் இப்ப சொல்றேன். அதாவது அது வந்து ஒரு தவறான பார்வை அப்படிங்கிற கருத்துல நான் சொன்னேன். அதாவது தமிழர்கள் தமிழர்களை பற்றிய ஒரு பொதுவான பார்வை அது கிடையாது. அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனையோடைய முழு தன்மையும் வைத்து, இது வந்து ஒரு சின்ன கிளிப் தான், அந்த ஹோல் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னாலே அதில் வந்து இரண்டு தரப்பு, எல்லா தரப்புகளுக்கு இடையேயும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, இதோடைய காலக்கோடு, எவ்வளவு ஆண்டுகளாக இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துகிட்டு வருது, அது இரண்டு பக்கமும் அதில் வந்து பெரிய வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. கொலை என்பது ஒரு பக்கம் மட்டும் நடக்கிறதில்ல, அந்த பகுதி மக்களுடைய இயல்பு. ஏன்னா அது வந்து ஒரு வன்முறை சார்ந்த ஒரு இடமாகவே பல ஆண்டுகள் இருந்தது, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. இல்லப்பா, அப்படி பார்க்க கூடாதுப்பா. இவ்வளவு ஆண்டுகளாக ப்ளீஸ், நான் சொல்றது வந்து அங்க பல காலமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா அந்த குழுவாக அவர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு வேற மாதிரியாக நம்ம ஒரு அமைப்புல இருக்கோம். அங்க வந்து அந்த இனக்குழுத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் வந்து ஒரு சின்ன விவகாரம் கூட ஒரு பெரிய வன்முறையாக வெடிக்குது. இது வந்து மிக எளிதான பிரச்சனை இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அதுல ஒரு பக்க பார்வை இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்தாக இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல அது இல்லப்பா, நம்ம இப்ப அந்த விஷயத்தை பத்தி பேசல. நம்ம இந்த இந்த பர்டிகுலர் மணிப்பூர் விஷயத்தை பற்றிய ஒரு சில பார்வைகளை நான் முன்வைத்தேன். அந்த பார்வைகள்ல என்னை பொறுத்தவரை எந்த சட்ட வழிமுறைக்கும் இடம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தமிழர்களை அப்படி சொல்லவே இல்லை. தமிழர்களை எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக பேச நான் முற்படவே இல்லை அப்படிங்கறத சொல்றேன். நீங்க எல்லாரும் பாத்தீங்க, அதுல அப்படி சொல்லல, தமிழர்களின் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னா அந்த இடத்துல வந்து இந்த குறிப்பிட்ட ஃபார்மேட் ஆஃப் பிரசன்டேஷன் பத்தி என்னுடைய ஒரு கருத்தை சொன்னேனே தவிர தமிழர்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இல்லப்பா, அப்படி சொல்லலப்பா, அப்படி சொல்லல, அப்படி சொல்லவே இல்லை. அது என்னுடைய கருத்தே கிடையாது. அது நிச்சயமாக அது என்னுடைய கருத்து கிடையாது. நான் தான் பேசுறேன் முழுமையாக. இல்லம்மா, நீங்க முழுமையாக அந்த பேட்டியை பாருங்க. வந்து குறுக்கு விசாரணை பண்றீங்களா? இல்ல நீங்க குறுக்கு விசாரணை பண்றீங்களான்னு கேக்குறேன். வேண்டாம், இல்லப்பா, இல்ல நான் கேக்குறது இல்ல சார், சட்டம் சார்ந்த இல்ல. அடுத்த கேள்வி வந்துட்டார். அதே பேட்டியில வந்து அங்க அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை குறித்து நீங்க பேசுறப்ப சொல்றீங்க, தமிழ்நாட்டுல எல்லாரையும் பிசின்னு போட்டாங்க, அடுத்து எம்பிசின்னு போட்டாங்க, அடுத்து எம்எம்எம்சின்னு வந்து கேட்பாங்க. இது மாதிரி ஒரு கோமாளித்தனம் இருக்குதா அப்படின்னு பிசி எம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீடு குறித்து நீங்க ஒரு கருத்தை கோமாளித்தனம், இது கோமாளித்தனமா? திருப்பி இதுவும் இல்ல, இதுவும் தவறான புரிதல் தான். பிரச்சனை இல்லப்பா, வேண்டாம், அது இல்ல முக்கியம். நான் சொல்லும் போது சார் நீங்க இல்ல 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 இல்லம்மா, இல்ல நண்பரே, நீங்க வந்து ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்க. இந்த பிரச்சனையோடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நான் அதுல சொல்றேன். ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட குழுவை எஸ்டிக்குள்ள கொண்டு வராங்க. அதன் காரணமாக அதற்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது இல்லையா? அதானே அது அந்த இடத்தோடைய ஆரிஜின். நமக்குள்ள போகணும்னா, அதுக்குள்ள போகணும்னா, அப்ப இதை நான் என்ன சொல்றேன்னா, சில விஷயங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அணுகுவது என்பது ஒன்று, ஒரு நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அணுகுவது வேறொன்று. அதன் காரணமாக இவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்? அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு வந்து நாடு முழுக்க இது போன்ற பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்றேன். மகாராஷ்டிராவில்
தங்களுடைய ஸ்டேட்டஸை மாற்றணும் அப்படின்னு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க. குஜராத்தில் கேட்குறாங்க, பல்வேறு மாநிலங்களில் இதற்கான கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது. அதைத்தான் நான் வந்து குறிப்பிட்டு சொன்னேனே தவிர என்னுடைய நோக்கம் வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரானதாகலாம் இல்லை. ஆனால் அதை செய்யும் பொழுது சரியாக செய்யலைன்னா வட இந்தியா முழுக்க இந்த இடஒதுக்கீட்டில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது பெரும் கலவரம் வெடிக்கும். இது வந்து சமவெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியது வேறாகவும், ஒரு ஹில் ஸ்டேட்டில் வரும்பொழுது அதோடைய பிரச்சனையோடைய பூதாகாரத்தன்மை மேலும் அதிகமாகிடும். இவ்வளோதான் விஷயம். அதனால தான் அதை வந்து ரொம்ப கவனமாக அணுகணும் அப்படிங்கிறதா என்னுடைய பொது பார்வை. நீங்க அது குறித்து அதை சொன்னீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள பிசி எம்பிசி இடஒதுக்கீடு பிசி எம்பிசி ஆகினாங்க, அப்புறம் எம்எம்பிசி ஆகிட்டாங்க அப்படின்னு எந்தவித சட்டப்பூர்வமான வழிமுறைகளை பின்பற்றலாமலே அப்படி சொல்லவே இல்லை. அரசுகள் கோமாளித்தனம் செஞ்சிருச்சு. நிச்சயமா நான் அப்படி சொல்லவே இல்லை. அது என்னுடைய கருத்தும் அல்ல. அது அப்படின்னா அது வந்து வேற மாதிரி அது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. என்னுடைய கருத்து அது கிடையாது. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நான் சொல்ல வந்தது வந்து திரும்ப ஒரே கேள்வியை நீங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து அது குறுக்கு விசாரணை மாதிரி இருக்குது, நீதிமன்ற விசாரணை அல்ல. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகை பேட்டி அளிப்பவரும் பத்திரிகை கேட்பவரும் ஒரு கேள்வி ஒரு முறைன்னு இருக்கிறது. இப்போது நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே ஒரு பேட்டியை அடிப்படையில் வைத்து குறுக்கு விசாரணை செய்வதாக இருக்கு. உங்கள் கருத்து அது, அவர் கருத்து அவர் அந்த மாதிரி தவறாக புரிந்து போட்டு சொல்லிவிட்டார். அதோட இல்லப்பா இல்ல தவறான அது இல்ல, நோக்கம் அது இல்ல. இல்ல வேற இல்ல, உங்களுடைய கேள்விகளுக்கு வரேன். ஆமா, எனக்கு அது தெரியாது, என்ன உள்நோக்கம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்ன வைக்கிறோம்னா, ஒரு உள் விசாரணை நடந்திருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். அந்த விசாரணை அறிக்கை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கணும். என்னுடைய கைது சம்பந்தமாக உள்ள அது யார் அதை தொடங்கியது, யார் அதை செய்தது, இது வந்து நன்றாக உங்களால் வந்து யூகிக்க முடியும். இது வெறும் குன்னத்தில் ஆரம்பித்து குன்னத்தில் முடிந்த ஒரு விஷயம் அல்ல. அதற்கு மேற்பட்டு பெரும் எண்ணிக்கையில் காவலர்கள் வந்து அதிகாலையில் வராங்க. குன்னத்திலேயே அவ்வளவு காவலர்கள் கிடையாது, பல்வேறு இடங்களிலிருந்து திரட்டப்பட்டு வந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்பொழுது அதில் பலருடைய பங்கெடுப்பு இருக்குது அரசு துறையில். அதுதான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா நான் வந்து யூகிச்சு ஒருவரை பார்த்து நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு நான் சொல்லக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு உள்ள விசாரணை நடத்தியிருக்கீங்க என்று எங்களுக்கு நாங்கள் கேள்விப்படுறோம். அந்த விசாரணை அறிக்கையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். எனக்கு யாரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் ஊகம் வந்து இது குன்னத்தில் ஆரம்பித்து குன்னத்தில் முடிந்தது ஒன்று அல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தோன்றுகிறது. தங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த நோட்டீஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த கைதோட பரிமாணத்தை பற்றி அவர் விவரித்திருக்கிறார். எந்த வகையில் அந்த கைது நடந்தது என்று. அது அசாதாரண முறையில் நடந்தது என்பதால் தான் அதில் உள்நோக்கம் இருக்கு என்பதை இவர் கருதுகிறார். அந்த உங்க கேள்விக்கான பதில் அந்த அறிவிப்பிலேயே இருக்கு. உங்க எல்லாருக்குமே நான் இன்றைக்கு அனுப்பிச்ச நோட்டீஸோடைய பிரதியை கொடுக்க போறேன். நான் இப்ப அதுல அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கு. அது பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு அரசு என்ன மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும், ஒரு காவல்துறை என்ன மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இங்கே பேசுறது. ஏன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்குது. நீங்கள் ஒரு போலீஸ் என்கிட்ட வந்து பேசவே கூடாதுன்னு நான் சொல்லலை, நன்றாக பண்ணலாம், நீங்கள் விசாரிக்கலாம், என் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறைகளை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு இந்த டீட்டெயில் நான் சொல்லும்போது சொன்னேன், கீழமை நீதிமன்றத்துக்கு முன்னாடி போச்சு. கீழமை நீதிமன்றம் இதில் வந்து பிணை உடனே கொடுத்துட்டாங்க. இதில் மேற்கொண்டு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை, அதனால் போலீஸ் கஸ்டடியெல்லாம் கொடுக்க முடியாது என்று கீழமை நீதிமன்றம் சொன்னது. அதுக்கு அடுத்து நாங்கள் உடனே பிணை கொடுத்த உடனே உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து இந்த எஃப்ஐஆரே அடிப்படையற்றது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு குவாஷ் பண்ணிச்சு. இந்த 2 பாயிண்ட் தான். இப்போ நியாயமான முறையில் என்ன நடந்திருக்கணும்,
இது எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் வந்து பத்திரிகை துறையில் இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்குது, நமக்கு பல சாய்மானங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் கேள்வியே கேட்க போகிறதில்ல. இப்போ என்னுடைய கருத்து பல கருத்து நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க, உங்களுடைய சில கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் நம்ம அனைவரும் இருக்கக்கூடிய இந்த துறையில் நம்முடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிக்கிறோம். அதை வெளிப்படையாக தெரிவிப்பதற்கே நமக்கு வாய்ப்பு விட்டு போடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அந்த கருத்தை தெரிவிக்கும் பொழுது அது உண்மையிலேயே யாரையாவது பாதித்திருந்தால் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்குது. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எஃப்ஐஆர் போடலாம். ஆனால் அதற்கும் கைது செய்வதற்கும் இடையில் ஏகப்பட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. அந்த நடைமுறைகள் எவையுமே பின்பற்றப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வழக்குடைய அடிப்படையே. சார், அந்த பேட்டியில வந்து நீங்க சொன்னீங்க, எதற்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போறத தடை செய்யணும். வேணா சந்திர சுட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போய் கலவரத்தை அடக்க வேண்டியதுதானே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 2 கேள்விகள் இதுல இருந்து இருக்குது. முதல் கேள்வி, நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போனீங்க? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, தீர்ப்பை விமர்சிக்கலாம், ஆனால் நீதிபதிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அவர் துப்பாக்கி எடுத்துட்டு போய் கலவரத்தை அடக்குங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு திமிரான பேச்சா இல்லையா? அதற்கு நான் வந்து சட்ட ரீதியாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் சார். நீங்கள் முதல்ல அந்த உயர்நீதிமன்ற காப்பி, உங்களுக்கு அந்த காப்பியெல்லாம் பார்த்துருங்க. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த இவர் மேல் போடப்பட்ட எஃப்ஐஆரை வந்து நீக்கரவு செய்யப்பட்டு என்று கோரிக்கை செய்யும் போதே நீதிபதி அதை விசாரித்து அதில் வந்து அவங்க அரசு தரப்பில் உங்களை மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் என்ன சொன்னார், நீங்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீதிபதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு அஃபிடவிட் போடுங்கன்னு சொன்னார். ஸோ அந்த விஷயம் அதோட முடிஞ்சு விட்டது. அதாவது அவர் மீது எந்தவித உள்நோக்கம் கொண்ட விமர்சனமும் செய்யவில்லை என்றதுதான் அதோட விளக்கம். அந்த விளக்கத்தை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்போது நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னென்ன, அந்த பேட்டியை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த பேட்டியில் இருக்கிற நீங்கள் இப்போ சொன்ன அந்த நீதிமன்றம் பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் காவல்துறை வந்து ஈதாசா பிரிவு 153, 153A, 505க்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இங்கே காவல்துறை போட்ட வழக்கு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் போடப்படவில்லை. அதற்கான நடைமுறை வேறு. இப்போது போடப்பட்ட வழக்கு முழுவதும் இவர் போட்ட ஸ்டேட்மெண்ட். அதாவது இவர் மீது போடப்பட்ட வழக்கு தவறான வழக்கு என்பதை நீதிமன்றத்தில் போய் தான் நீக்கரவு செய்ய வேண்டும். நமக்கு நம் மீது ஒரு தவறான ஒரு வழக்கு போட்டா அந்த நீதிமன்றத்தில் அணுகிதானே அது வந்து நீக்கரவு செய்யப்பட வேண்டும். முரண்பாடு செய்து நீங்க வந்து அதை வந்து முரண்பாடு செய்து நீங்க தான் கேள்வி கேட்கிறீங்க. இவர் செய்த நடைமுறை எல்லாரும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை, எல்லாரும் அதை மாதிரி தான் எடுப்பாங்க. ஒருத்தர் மீது தவறாக வழக்கு போட்டு விட்டு அந்த தவறை நீக்கரவு செய்வது தான் நீதிமன்றத்துக்கு தான் அதாவதுப்பா ஒரு நிமிஷம் உங்க கேள்வி இல்லப்பா ப்ளீஸ். முரண்பாடே இல்லை, அதுல முரண்பாடே இல்லை. அவர் சொன்ன துணி வேற. அவருக்கு பாதிக்கப்பட்ட நபருக்காக அவர் நீதிமன்றம் சென்று இருக்கிறார். ஒரு நிமிஷம் நான் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய பாயிண்ட் வந்து ஒரு நிமிஷமா, ஒரே ஒரு நிமிஷம் அமைதி இல்லப்பா. இல்ல நீங்க தனியாக கேளுங்க சார். சார் இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். சார் ஒரு நிமிஷம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துக்கு கோர்ட்டுக்கு போகிறது தேவையல்ல. எங்கெல்லாம் வந்து இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் போவதனால நீதிமன்றத்தில் வழக்குகள் குவிகின்றன. ஆனால் ஒரு கைதுக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு தான் போயாகணும்.
எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். நான் சொல்ல வந்தது, நீதிமன்றத்துக்கென்று போக வேண்டிய இடங்களை தாண்டி சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது நீதிமன்றத்தில் பெரும் தேக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அவ்வளோதான். இந்த இடத்துல இந்த குவாஷ், எஃப்ஐஆர் குவாஷ் இருக்குன்னு வச்சுங்களேன், இது நீதிமன்றத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படித்தான் சட்டம் சொல்லுது. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதற்கு நீங்கள் அரசையும் சட்டமன்றத்தையும் தான் அணுகணும். அதையும் நீதிமன்றத்திடம் போகும்பொழுது தான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றனங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்ல, எதற்கெடுத்தாலும் அப்படிங்கறதுல நீதிமன்றம் சார்ந்த விஷயங்கள், நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களுக்கு நீதிமன்றத்துக்கு விளக்கம் கேட்டீங்க கொடுத்தாரு. உத்தரப்பிரதேசத்துல சித்திக் காப்பான் அப்படின்ற பத்திரிகையாளர் 2 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார். அவர் மீது பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து போடப்பட்டது. 5000 பணத்துக்காக கருத்து சுதந்திரம் குறித்து பேசுகின்ற நீங்கள் சித்திக் காப்பான் சிறை வைக்கப்பட்டு எழுதாத கட்டுரைக்காக சிறை வைக்கப்பட்டார். யோகி அரசு செஞ்சது, அது பற்றி உங்களோட கருத்து? அதாவதுங்க, நான் வந்து தமிழ்நாட்டில் வசிக்கிறேன். தமிழ்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகள், பிரச்சனைகள் குறித்து தான் நான் வந்து உண்மையிலேயே ஒரு ஆக்ஷனுக்கு போக முடியும். அதுவும் என்னை பாதிக்கும் போது, ஆக்சுவலாக வேற 2 பேரை பாதிக்கும் பொழுது நம்ம கருத்து சொல்லலாமே தவிர நம்ம கோர்ட்டு கூட போக முடியாது. தமிழ்நாட்டில் ஆமாம் 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 பல வழக்குகள் இருக்கு. என்னோட ஒட்டுமொத்தமாக நான் வந்து தொகுத்தே வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். இது வந்து பல பிரிவுகள் நாங்கள் வந்து மொத்தமாக தொகுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறோம். யார் யார் மீது என்னென்ன காரணத்துக்காக 150 பொதுவாக 153 153A இந்த பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கு அடுத்த ப்ராசஸை சரியாக ஃபாலோ பண்ணாமல் அவசரமாக சிறையில் அடைக்கப்பட்டு ஒரு 2-3 நாள் அவங்க அங்கே உள்ளே இருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கு நிற்காது. அதன் பிறகு வெளில வந்துடுறாங்க. அப்போ இங்கே தான் நம்ம வந்து இந்த சிக்கலை பார்க்குறோம். இங்கே நோக்கம் வந்து ஒருவர் குற்றம் செய்திருக்கிறார், அவருக்கு தண்டனை தர வேண்டும் என்பது அல்ல. அப்படி உண்மையிலேயே தண்டனை தரணும்னா நீங்கள் அந்த குற்றம் ருசுவாகி அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து அது 6 மாதமோ 1 வருடமோ 2 வருடமோ அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட முடியும். ஆனால் இந்த 153 153A கடந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பிறகு போடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த வழக்குகள்லையும் யாருக்குமே தண்டனை இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. அப்போ அங்கே நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இவர்களை 4 நாளைக்கு உள்ளே வச்சிடணும்ப்பா. அது 4 நாளா 5 நாளா 10 நாளா 20 நாளா ஏதோ ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் எப்படி இந்த கேஸ் நிற்காது. அவர்கள் பிணை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுவாங்க. சில பேர் அதை கூட கவலைப்படுறதில்ல, அதோட முடிந்து போய்விடும்னு. அது சரியல்ல. அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. யாரும் இந்த இதில் வந்து கட்சி சார்ந்தே நான் பேசலை, யாராக இருந்தாலும். அதனால தான் இது வந்து அரசு இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு அரசு வரலாம், அவர்கள் இன்னொருவருக்கு இதை செய்யலாம். அந்த மாதிரி ஒன்று நடந்துவிடக்கூடாது. ஏனெனில் ஒரு சட்டப்பிரிவு எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், எஃப்ஐஆர் போட்டதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், அந்த வழிமுறைகள் நாளைக்கு நீங்கள் ஒன்று நினைத்துங்க. என்னை பற்றி மட்டும் இல்லை, இது நம்ம அடுத்த பல ஆண்டுகளுக்கான ஒன்றாக இதை பார்க்கிறோம். ஆட்சி மாறும், அப்பொழுதும் யார் மீதும் தவறு இழைக்கப்படக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, எனக்கு காம்பன்சேஷன் கூட இல்லை, அது ஒன்று இருக்குது, நான் கட்டாயமாக கேட்குறேன். நான் சொல்கிறது, இந்த பிரிவை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று டிஜிபி அனைத்து காவல் நிலையங்களுக்கும் மிக தெளிவான வரையறையை கொடுக்க வேண்டும். சார் இல்ல சார், நீங்க சொல்றது புரியுது. உங்களுடைய பரந்த மனம் ஏன் சித்திக் காப்பானுடைய கருத்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் வந்து குரல் கொடுக்கலாம். நான் நீங்க இந்த கேள்வி வந்து சோஷியல் மீடியாவில் நான் இருக்கிறவன், நீங்களும் என்ன ஒருவேளை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம். எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தவறான முறையில் ஒரு அரெஸ்ட்டை செய்யும் பொழுது நான் அதற்கேற்ப குரல் கொடுத்துதான் சித்திக் காப்பான் மட்டும் இல்லப்பா, நான் வந்து டெல்லியிலிருந்து ஆரம்பித்து இன்னும் பல வழக்குகள் பற்றியும் நான் தொடர்ந்து இந்த கமெண்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய டைம்லைன்ல இருக்கு இதெல்லாம். இவை அனைத்துமே எங்கெல்லாம் வழிமுறையை பின்பற்றி செய்யப்படவில்லையோ அவை அனைத்துமே தவறு. யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு கட்சிக்காக பரிந்து பேசுகிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். யாராக இருந்தாலும் மத்திய அரசு, மாநில அரசுகள் அனைவரும்
வழிமுறையை சரியாக பின்பற்றாமல் தவறாக நடந்து கொள்ளும் பொழுது அது தவறு. நான் இதுல மாற்று கருத்தே, என்னுடைய கட்சி செஞ்சா சரி, இன்னொரு கட்சி செஞ்சா தவறு என்று சொல்பவனே அல்ல நான். கேஸ் பை கேஸ் பேசிஸ்ல எடுத்துக்கிட்டு நிச்சயமாக வழிமுறைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் அனைத்து காவல்துறையும் செய்வது அனைத்துமே தவறு. அந்த வழிமுறைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வழிமுறையை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறது, பல முறை கொடுத்திருக்கிறது. நம்ம இப்ப சொல்றது அதுதான். அது நீங்க சொல்ற எந்த வழக்காக இருந்தாலும், இதுல பல வழக்குகள் நம்ம கண்ணுக்கு வர்றது கிடையாது. நீங்க பார்க்கலாம். நான் சட்டத்தின்படி அனைவரும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ்வளவுதான். ஒரே ஒரு சட்டம். சரி, நான் தொடர்ந்து பேச தயாரா இருக்கேன். அவர்கள் முடிச்சதுக்கு பிறகு யார் வேணாலும் என்கிட்ட பேசுங்க. ரைட். நன்றி நன்றி நன்றி.